தேர்வுகள்ல மாணவர்கள் காப்பியடிப்பது போன்று எம்எல்ஏ அறிக்கையையே காப்பியடித்துள்ளது பெரும் நகைப்புக்குள்ளாகியுள்ளது. சென்னையில கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திருச்சி எம்பி சிவா, ஏசி இல்லாமல் காமராஜர் இருக்க மாட்டார் என்றும், காமராஜரின் இறுதி நொடிகளில் கருணாநிதியின் கைகளை பிடித்துக் கொண்டு ஜனநாயகத்தை நீங்கள்தான் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இதற்கு மாநில காங்கிரஸ் காரிய கமிட்டி மட்டுமின்றி ஏராளமான கட்சி தலைவர்களும் திருச்சி சிவாவின் பேச்சை எதிர்த்து கொதித்தெழுந்தனர். இந்த நிலையில் எம்பிக்கள் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பலரும் கண்டன அறிக்கைகள் வெளியிட்டனர். அந்த வகையில் இந்த விவகாரம் குறித்து கடந்த 16ஆம் தேதியன்று எம்எல்ஏ ராஜேஷ்குமாரும் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் அவர், கர்மவீரர் காமராஜர் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசிய திருச்சி சிவா உடனடியாக நிபந்தனையின்றி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், காமராஜர் குறித்து பேசுவதற்கு திருச்சி சிவா தன்னுடைய தகுதியை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், மேடை கிடைத்துவிட்டது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என பேசியுள்ளது கண்டனத்துக்குரியது என கடுமையாக சாடியிருந்தார். அவரை தொடர்ந்து எம்எல்ஏ பழனி நாடார் வெளியிட்ட அறிக்கையில், எம்எல்ஏ ராஜேஷ்குமார் வெளியிட்ட அறிக்கையில் இருந்த கருத்துக்கள் ஒருமித்து இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இருவரின் அறிக்கையையும் சமூக வலைதளத்தில் கவனம் பெற்ற நிலையில், இதுல கூடவா காப்பி அடிப்பீங்க என்றும், காப்பி பேஸ்ட் செய்த எம்எல்ஏ என்றும், கருத்து ஒன்னா இருந்தா பரவாயில்ல, கண்டென்ட்டையே ஒன்னா இருக்கே என்று நெட்டிசன்கள் வறுத்தெடுத்து வருகின்றனர்.